விற்பனைக்கு அல்ல அந்த நோன்பு. சகோதரிகளே, ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி. ஒரு துணி எடுக்க இல்லைன்னா ஊர் சுத்த, இதற்காகவா அல்லாஹ் நமக்கு நோன்புங்கிற அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான்? கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, உடம்புல எந்த குறையுமே இல்லை, உடம்பு நல்லா தெம்பா இருக்கு. ஆனா இந்த உலகியல் தேவைக்காக நோன்பை விடுறது ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியுது. நம்மளோட ஈமான நாமளே குறைச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மார்க்கத்துல பயணிகளுக்கு சலுகை இருக்குதான், ஆனா அந்த சலுகைகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் சொல்றான், நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலிய நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். ஜவுளி கடை வாசல்ல நிக்கிற நேரத்தை விட அல்லாஹ்வோட அந்த பெருங்கூலி முக்கியம் இல்லையா? ஏன் என் நோன்பை விட்டுட்டு ஊர் சுத்தின அப்படின்னு அல்லாஹ் கேட்டா, நான் ஜவுளி எடுத்தேன் அப்படின்னு ஒரு காரணமா சொல்ல முடியுமா? நான் கோபத்துல சொல்லல, என் சகோதரிங்க நஷ்டப்பட்ட கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்துல சொல்றேன். ஆரோக்கியமா இருக்கும் போது நோன்பை விடாதீங்க, அல்லாஹுக்காக நோன்பு பிடிங்க. இதுதான் நமக்கு நிலையான வெற்றி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு என்னை தவறாம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாக்குறீங்க, ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.